இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. போயும் போயும் இவனை போய் கல்யாணம் பண்ணிக்க போறியன்னு பயந்து போயிருந்தேன். இப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குக்கா. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு செத்து செத்து பொழைக்கிற மாதிரி இருந்துச்சுக்கா. உனக்கு தெரியாது. நான் இந்த முடிவை எடுத்ததுக்கு காரணம் உங்களை மனசளவுல நினைச்சுதான். ஆனா நான் எப்படியாவது கமலிய சந்திக்கணும்னு கடவுள் விரும்பியிருக்காரு. அதனாலதான் இவ்வளோலாம் நடந்திருக்கு. கடவுள் தான் உதவி செய்ய சொல்லியிருக்காரு. கமலியோட கல்யாணம் பல்விந்தர் கூட நடக்காம போச்சுன்னா அவ பாவம் நிச்சயம் உயிரை விட்டுருவா. அவளும் செத்துருவா. அதுக்கப்புறம் அவளுக்கு பிறக்க போற குழந்தையும். அந்த காரணமாதான் இதை விட பெரிய காரியம் வேற எதுவும் இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்மனால எல்லாத்தையும் சமாளிச்சிட முடியும். ஆனா கமலி மட்டும் அவளோட உயிரை விட்டுட்டானா அப்புறம் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அதான் நான் இந்த முடிவு எடுத்தேன். இப்ப நம்ம ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தணும். புரியுதா? எனக்கு இப்ப உங்க 2 பேரோட உதவி தேவைப்படுது. நாங்க ரெடியா இருக்கோம். இதெல்லாம் நீங்க கேட்கவே தேவையில்லக்கா. தேங்க்யூ 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 கடவுளே. கடவுள் எங்களோட வேண்டுதலை ஏத்துக்கிட்டாரு. மாமாவும் அக்காவும் பிரிய மாட்டாங்கன்னு எனக்கு முதல்ல இருந்தே தெரியும். நீங்க என்னைக்கும் ஒன்னதான் இருப்பீங்க. தேங்க்யூ. ஆயிரம் வாட்டி சொல்லிருப்பேன் லக்ஷ்மி கிட்ட இருந்து தள்ளி இருன்னு. எத்தனை வாட்டி அடி வாங்கிருப்பேன். ஆனாலும் புரியல. லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. அவளை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு என்னடா தகுதி இருக்கு? என்ன தகுதி இருக்கு? என்ன நாயின்னு சொல்றியா? என்ன நாயின்னு சொல்லிட்டு நீ தான்டா கொலைக்கிற. என் தகுதி என்னவா? உன் தகுதியை விட என் தகுதி நல்லா இருக்குடா. உன்னை விட்டு போன லக்ஷ்மியை நான் எடுத்துட்டேன்டா. உன் தகுதி என்னன்னு பாரு. என் தகுதி என்னன்னு காட்டுறேன்டா. ஆயுஷ் நீ ப்ரோ வாங்க ப்ரோ. கல்யாணத்தை தடுக்க வந்துட்டீங்களா? நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க வர்றத நான் முன்னாடியே பார்த்துட்டேன். பிரதர் இவன் கொஞ்சம் ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கான். இவனை கொஞ்சம் அடக்குங்க. நாங்க பேசிட்டு இருக்கோம்ல. கல்யாணத்தை நிப்பாட்டிட்டியா? கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு இவனோட வந்திருக்கியா நீ? எஸ். யாரு நினைச்சாலும் சரி இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாதுடா. பாக்ஸிங் ஸ்டைல்ல நிக்கிறான் பாருங்களேன். கமாண்ட் ரிஷி ப்ரோ அவனை கொஞ்சம் கவனிங்க. நீ ஒரு வேலை பண்ணு. இந்த இடத்துல செத்து போயிடு. உன்கிட்ட இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. என்ன என்ன அடிக்கணுமா? அடி. ஒரே அடிக்க விழுந்துட்டா. சோ பிரதர் வாட் நவ? வாட்? இல்ல இப்ப நீங்க என்ன பண்றதா இருக்கீங்க? என்ன பிளான்? முதல்ல இவனை இங்க இருந்து எப்படியாவது விரட்டி ஆகணும். ஆனா இங்க வரும்போது இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கீழே நிக்கிறத பார்த்து எல்லாருமே ரவுடி. ஆமா பிரதர், ஃபுல் கேங் நிக்குது. இவன் வேற எல்லாரையும் கூட்டு வந்திருக்கான். நான் லக்ஷ்மி நீ கடத்த எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? டிஃபிகல்ட். ஏய் லக்ஷ்மி ஓடி போயிட்டாளா? இல்ல நோ. என்னடா வளர்ற? ஆயுஷ் ஒழுங்கா சொல்லு. இப்ப லக்ஷ்மி எங்க இருக்கா? ஓடி போனது உண்மை. அவங்க திரும்ப வந்தது உண்மைதான். இவனை கல்யாணம் பண்றதுக்காக திரும்ப வந்திருக்காங்க. என்னத்த சொல்ல? கொஞ்சம் இவனை பாருங்களேன். இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஆனா அவ மூளையில என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியும். லக்ஷ்மிக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். ஓகே கல்யாணம் நடக்கும். நடக்கும் ஆயுஷ். ஆஹா ரிஷி ப்ரோ நீங்க மறுபடியும் அங்கேயே வந்து நிக்கிறீங்க. ஆனா அவ கல்யாணம் இவன் கூட இல்ல, ஏன் கூட நடக்க போகுது. பல்விந்தருக்கு பதிலா மாப்பிள்ளையா நான் போய் உட்கார போறேன். ரிஷி ப்ரோ வாவ் கிரேட். ரிஷி ப்ரோ கிரேட். நீங்க அண்ணிய கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? உண்மையிலே இது ரொம்ப சூப்பரான ஐடியா. இத நான் யோசிக்கவே இல்ல. டேய் கேள்றா, இவர் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. சூப்பர் கேள்றா. அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துருவீங்க. உங்களோட பாக்கியத்துல அதுதான் எழுதப்பட்டிருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஓடி புடிச்சு ஆடுவீங்க, கண்ணாமூச்சி ஆடுவீங்க, ஆனா கடைசில சேர்ந்துருவீங்க. ஆயுஷ் வாயை மூடியா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. எனக்கு உங்க பிளான் தெரியும், எல்லாம் தெரியும். நான் தான் கூட இருக்கேன்ல, டென்ஷன் ஆகாதீங்க. எல்லாத்தையும் நான் சூப்பரா பண்ணுவேன். டேய் இருங்க நான் பாத்துக்கிறேன். டேய் இவனுக்கு எதுக்கு இந்த Dress? கழட்டிடுறேன். இவன் என்ன யோசிக்கிறான், நான் என்ன யோசிக்கிறேன்னு இவனுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? Forget it. இந்த நேரத்துல இத பத்தி எதுவும் சொல்ல தேவையில்லை. நான் இப்ப ஏதாவது பண்ணியே ஆகணும். ஓ காட், இது கல்யாணமா தெருக்கூத்தா? இங்க வந்து பெரிய தப்பு பண்ணிட்டோம் நாமெல்லாம். ஆனா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. லக்ஷ்மி இங்க இருந்து போனால திரும்ப எதுக்காக வந்தா? அவங்க சிஸ்டர்ஸ் அவங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஃபுல் லைஃப் தன்னோட சிஸ்டர்ஸ்க்காக தியாகம் பண்றாங்க. எனக்கு அப்பவே தெரியும். இதெல்லாம் பண்றதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இவ எப்பவுமே மத்தவங்கள பத்தி தான் யோசிப்பா, மத்தவங்க மேலதான் அக்கறை காட்டுவா. எப்பவும் தன்னை சுத்தி இருக்கிறவங்கள பார்த்துப்பா. இன்னைக்கும் அதைத்தான் அவ செஞ்சிருக்கா. ஆமா, இருந்தாலும் நாம அவளை தடுத்து இருக்கணும். அவ சொன்னா கேட்க மாட்டாமா? அவளோட குணத்தை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். ஆமா பாட்டி,
அவங்க இங்க இருந்து வெளியில போயிட்டாங்க, ஆனாலும் திரும்ப வந்துட்டாங்க. இப்ப நீங்களே யோசிங்க, அவங்களால சும்மாவே இருக்க முடியாது. உட்காரு நீலம். என்கிட்ட வேற ஆப்ஷனே இல்லையே, அதான் இங்க வந்துட்டேனே. நடக்கிற கூத்தையெல்லாம் பார்த்துட்டே போறேன். ஆமாமா, நீ கண்டிப்பா பார்த்துதான் ஆகணும். உன்னாலேயும் ரிஷியாலேயும் நடக்கிறத உன் கண்ணாலேயே பார்த்துரு. அவ நமக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கா. ஆனா நீ பண்ண காரியத்தை பாத்தியா? யூனோ, லக்ஷ்மியோட இந்த நிலைமைக்கு நாம எல்லாரும் தான் பொறுப்பு. இல்ல, இதுக்கு லக்ஷ்மி தான் பொறுப்பு. அவளோட பாக்கியம் தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்படியா? அவ எவ்வளவு பாக்கியமானவன்னு உனக்கு தெரியும்ல. முதல்ல நம்ம புள்ள ரிஷியோட தானே அவளுக்கு கல்யாணம் நடந்தது. ஆனா அந்த உறவை முறிச்சது யாரு? இப்படி ஆக்கினது யாரு? யோசி. ப்ரோ 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 வாங்க. நீங்க வந்ததை யாரும் பார்க்கல. அது தெரியாது, எனக்கு ஐடியா இல்ல. ஓகே. இல்ல, யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா கீழே மாமா மாமி பாட்டி யாருக்கும் தெரியாது. இல்ல, So, நம்ம- மலிஷ்கா ஆக்சுவலி என் கூட தான் வந்திருக்கா. ஐயோ, என்னய்யா இது? நோ மேன். அப்போ கண்டிப்பா பிரச்சனை வரதான் செய்யும். என்ன ப்ராப்ளம்? என்ன பிரச்சனை வரும்ன்ற? நாம ஒரு வேலை பண்ணலாம். மலிஷ்கா கிட்ட சொல்லிடலாம், பல்விந்தர் கூட லக்ஷ்மிக்கு கல்யாணம் ஆகாதுன்னு. நோ 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 ரிஷி ப்ரோ, என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் உளறீங்க. நான் என்ன சொல்றேன், மலிஷ்காக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம். அவ என்கிட்ட வந்து ரிஷி ப்ரோ எங்கன்னு கேட்டானா, நான் அவகிட்ட அவர் வந்தாரு போயிட்டாருன்றவேன். உங்களை கேட்டா நீங்களும் இதையே சொல்லுங்க. அம்மா உங்க போனுங்க, அதை சைலண்ட்ல போடுங்க. ஒரு செகண்ட், எதுக்கு இப்போ போய் சொல்லணும்? சொல்லணும் ரிஷி ப்ரோ, போய் சொல்லணும். என்ன நீங்க உங்க பேச்ச நான் கேக்குறேன்ல, அப்ப ப்ளீஸ் நீங்க கேளுங்க. சரி. ஓகே, தேங்க்ஸ். ஓகே, 1 செகண்ட். ஓகே ரிஷி ப்ரோ, நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஏன்னா இவன் கூட்டாளிங்க இங்க வந்து என்ன பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை ஆயிடும். ஓகே ஓகே, பை. ஓகே, பத்திரம். 1 செகண்ட், கொஞ்சம் பாத்துக்கிறேன். ரிஷி ப்ரோ, மாப்பிள்ள மாதிரி ஜம்முன்னு இருக்கீங்க, கலக்குறீங்க. என் அன்னிக்கு மாப்பிள்ள. கம் ஆன். யாரா இவன்? வழக்கம் போல வளரிட்டு கிளம்பிட்டான். என் பிளான் என்ன? அதை பத்தி அவன் கேட்கவே இல்லையே. சரி, நானே எப்படியாவது இது ஹலோ ரிஷி, மலிஷ்கா, நீ எங்க இருக்க? நான் இங்க ஒரு வேலையா வெளியே வந்திருக்கேன். ஏன்? நீ மண்டபத்துக்கு தானே வந்த, ஆனா நீங்க காணோம். எங்க இருக்க? நான் அங்கதான் வந்திருந்தா, ஆனா நாங்க இல்ல, அப்பவே கிளம்பிட்டேன். ஒருவேளை லக்ஷ்மி பல்விந்தர் கல்யாணம் பண்ணிக்கிறத நான் பார்த்தா அதை என்னால தாங்க முடியாது. அதான் நான் அங்க இருந்து கிளம்பிட்டேன். How is that possible? நான் கார்லயே உட்கார்ந்துட்டு இருந்த உனக்காக. நீ எங்க இருக்க? என்ன மலிஷ்கா, ப்ளீஸ் நீ இப்படி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசாத. நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். நான் இப்ப வெளியே வந்திருக்கேன். பாய். ரிஷி, ரிஷி சொல்றது உண்மையா போயா? ஃபைன், நான் இங்கே வெயிட் பண்றேன். சொல்ல போனா எனக்கு ரிஷி மேலேயே நம்பிக்கை இல்ல. ஆயுஷியும் நம்ப கூடாது. இவன் லக்ஷ்மியோட ஜால்ரா. அதோட 2 பேரும் லக்ஷ்மிக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. என்ன என்னாச்சு? என்னாச்சு? ரிஷி போயிட்டான். ஐ மீன், அவன் இங்க இல்ல. பாத்தியா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அவர் போயிட்டாரு. எப்போ போயிட்டாரு? சரி, நீ கிளம்பு. அதாவது நான் உன்னை ரிஷி ப்ரோ கிட்ட போக சொன்னேன், நீ போல. இங்கதான் ஆன்ட்டி கிட்டே இருப்பேன். கம்பெனி கொடுக்க போறேன். தாராளமா கொடு. வந்து உட்கார்.